பச்சை மிளகாய் பச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து புளியை ஊற போட்டு போகிறேன். இப்போ இந்த புளி வந்து பச்சை மிளகாய் பச்சடி புளித்தொக்கு பச்சை மிளகாய் புளித்தொக்கு பண்ணுறதுக்கு நான் முதல்ல புளியை ஊற போட்டுக்க போகிறேன். புளியை ஊற போட்டுட்டேன். அடுத்தது ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். சாப்பாடு ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி காம்பு நீக்கின பச்சை மிளகாலாம் எடுத்துக்கிறேன். இது வந்து பழைய சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ரொம்ப சுவையான பச்சை மிளகா புளித்தொக்கு. இது அப்படியே கெடாமலே இருக்கும். காம்பெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கத்தி வச்சு அரிஞ்சிக்கிறேன். சாப்பாடு ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கத்தி வச்சு அரிஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாலாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். குழந்தைங்கள வந்து பக்கத்தில் வர சொல்லக்கூடாது. பச்சை மிளகாய் தொட்டுருவாங்க. நம்ம கூட பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு கையில் நல்லா சோப் போட்டு கழுவிடணும். அதுக்கப்புறமா எரியும். அதனால தான் பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் எல்லா பச்சை மிளகாயும். பச்சை மிளகா புளித்தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் கட் பண்ண பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது வீட்டில் நிறைய மிளகா காய்க்கும். ஒருத்தர் வீட்டில் மிளகா செடி வச்சா அவ்வளோ நல்லது. ஈஸியாக இருக்கும். பச்சை மிளகா மட்டும் பார்த்து கட் பண்ணிக்கிறேன். இது அடுப்பில் வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். தண்ணி போட்டு உப்பு போட்டு வேக வைக்கிறேன். வேகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து கத்திரிக்காய் வறுக்கிறது பண்ண போகிறேன். கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு நான் வந்து இவ்வளோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் வறுவல். இவ்வளோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல். நான் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சிம்பிளாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். ரொம்ப கிராண்டான அளவுக்குலாம் நாங்கள் ஃப்ரை பண்ணல. சிம்பிளான சாப்பாடு தான் நான் செய்ய போகிறேன். இவ்வளோ நாள் ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஒரு 3 நாள் ஹோட்டலில் தான். அதனால் எனக்கு வந்து வீட்டில் சாப்பாடு செய்ய சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. அதனால தான் நான் இன்றைக்கி காரசாரமாக ஒரு சமையல் பண்ணுறேன். கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி சொத்தை கத்திரிக்காய் இல்லாமல் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ரொம்ப கட் ஆயிடுச்சு. எல்லாமே சூப்பர் கத்திரிக்காங்க. இப்போ இதை வந்து நான் வந்து கொஞ்சமாக வேக வச்சுக்க போகிறேன். ஒன்றும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வேக வச்சா போதும். இந்த கடாயில் வேக வச்சுப்போம். இதில் கூட வேக வைக்கலாம். இதில் கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். மிளகாவை வேக வைக்கும்போது நெடி வருது பயங்கரமாக. ஆனால் இது வந்து சட்டியில் செய்யணும். குட்டி சட்டி இருந்ததுன்னா சட்டியில் மிளகாவை நல்லா அடுப்பு இருக்கணும். அடுப்பில் சட்டியில் மிளகாவை நிறைய போட்டுட்டு வேக வைக்கணும். அதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி சாம்பார் வெங்காயத்தை போடணும். இப்போ நான் வந்து வெறும் மிளகா மட்டும் போடக்கூடாது. இதில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போடணும். இந்த பாருங்க,
சாம்பார் வெங்காயம் முழுசாகவே நான் போடுறேன். இதோட வெங்காயமும் சேர்ந்து வேகணும். உப்பு போட்டேன், மிளகா போட்டேன், சின்ன சின்னதாக அரிஞ்சு போடுறேன் சாம்பார் வெங்காயத்தை. அதுவும் வேகணும். இதெல்லாம் சட்டியில் செய்து சாப்பிட்டா அடுப்பில் அப்படியே 2-3 நாளைக்கு அடுப்புலையே கிடக்கும். அப்படியே வத்தி வரணும். மிளகா மட்டும் புளியும் மிளகாவும் உப்பும் வெங்காயமும் எல்லாம் மிங்கிளாகி இருக்கணும். அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பழைய சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், தயிர் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அப்படியே இருக்கும். பச்சை புளி மிளகா பச்சை மிளகா புளித்தொக்கு அவ்வளோ டேஸ்ட் இது. ஆனால் இது ஊறணும். புளிப்புலையே ஊறணும். புளியிலேயே ஊறினா தான் நல்லாயிருக்கும். இது சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா முழு வெங்காயம் கூட அரிஞ்சு போட்டுக்கிறேன். நான் மட்டும் வெங்காயம் போடணும். இதை செய்து நீங்கள் புளியை கரைச்சி ஊற்றுங்க. இதில் திக்காக ஊற்றணும் புளி. அப்போது செமையாக இருக்கும். இப்போ இது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நான் கத்திரிக்காய் வேக வைக்கிறேன். கத்திரிக்காய் கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நான் இது சாம்பார் தான் பண்ணுறேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக சாப்பாடு போட்டு பிணைஞ்சி சுடு சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அப்புறம் கத்திரிக்காய் மேல் கத்திரிக்காயும் வேகும். சும்மா ஒன்றும் பாதியமாக தான் வேக வைக்கிறேன் கத்திரிக்காவை. சாப்பாடு ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இது செய்யணும். நான் பருப்பு வேக வைக்கணும். இந்த குக்கர்லேயே வேக வச்சுருவேன். சாப்பாடு செய்கிற குக்கர்லேயே தனியாக வேக வைப்பேன். சாப்பாடு வேக வச்சிட்டேன். இந்த குக்கர்லேயே நான் பருப்பு போட்டுக்க போகிறேன். துவரம் பருப்பு. எனக்கு இந்த பாத்திரத்தில் துவரம்பருப்பு காலி ஆயிடுச்சு. துவரம்பருப்பு காலி ஆயிடுச்சுன்ட்டு நான் ஃபுல்லத்தையும் கொட்டக்கூடாது. அதில் கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டுட்டு தான் காலி டப்பாவாக வைக்கக்கூடாது. நம்ம அடுத்து வாங்கிட்டு வர வரைக்கும் காலி டப்பாவாக இருக்கக்கூடாது. அதனால் நான் கொஞ்சம் துவரம்பருப்பு அதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம மளிகை ஜாமான் வாங்கிட்டு கொட்டுற வரைக்கும் காலி இருக்கக்கூடாது போட்டு வச்சுருக்கேன். கொட்டும்போது க்ளீன் பண்ணிட்டு கூட நம்ம கொட்டிக்கிடலாம். நான் துவரம்பருப்பு குக்கரில் எடுத்து கழுவி போட்டு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு மட்டும் நான் எனக்கு தேவையான அளவு தான் நான் போட்டுக்கிறேன். ரொம்ப துவரம்பருப்பு எடுத்தால் ரொம்ப கெட்டியான பதத்துக்கு ஆகிடுது சாம்பார். அதனால் நான் ரொம்ப துவரம்பருப்பு கம்மியாக தான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை தான் வைக்க போகிறேன். சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் பண்ணுறேன். அதனால் தண்ணி பதத்துக்கு தான் வச்சுக்கிறேன். முதல்ல இதை வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த குக்கர்லேயே நான் பருப்பை மட்டும் வேக போட்டுக்கிறேன். நான் ஒன்லி இதில் பருப்பு மட்டும் வேக போட்டுக்கிறேன். வேறு எதுவுமே போடலை. பருப்பு ஒன்லி பருப்பு. இதே குக்கரில் பருப்பை வேக போட்டுருக்கேன். இதில் கத்திரிக்காய் வெந்ததுலாம் போதும். எனக்கு ஒன்றும் அதிகமாக தான் கத்திரிக்காய் வேகணும். அதனால் கத்திரிக்காய் வெந்தது போதும். கத்திரிக்காய் எடுத்து இந்த பக்கம் வச்சிடுறேன். நான் இதில் பருப்பு மட்டும்தான் நான் வேக வைக்க போகிறேன் குக்கரில். சாப்பாடு செய்த குக்கர்லேயே பருப்பு வேக வச்சுக்கிறேன். இந்த பச்சை மிளகா பாருங்கள் வேகுது. இதில் சாம்பார் வேக போட்டிருக்கேன். நான் புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன். அதில் நல்லா கெட்டியான பதத்துக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டு புளியும் பச்சை மிளகாவும் சாம்பார் வெங்காயமும் உப்பும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். சூப்பராக இருக்கும். ஆனால் இது ரொம்ப சாப்பிடக்கூடாது. ரொம்ப சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அதனால் இது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். தயிர் சாப்பாட்டுக்கு. அடுத்தது சாப்பாட்டு கூட பண்ணி சாப்பிட்லாம். காரம் கம்மியாக ஆகணும். காரத்தோடு சாப்பிடக்கூடாது. ரொம்ப காரத்தோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கம்மியாக இருக்குது. வேகட்டும்.
பருப்பு வேகட்டும், இதுவும் நல்லா வேகட்டும். கரெக்ட், செம்ம டேஸ்ட்டுப்பா. பச்சை மிளகா நல்லா வேகுது, அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நான் பருப்பு வேக வச்சிட்டேன். நான் வந்து இது பண்ணுறேன், கத்திரிக்காய் சாம்பார். பருப்பு வெந்துருச்சு, கத்திரிக்காய் சாம்பார் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெத்தட், ரொம்ப புளியெலாம் கூட வேண்டாம். நான் அடுப்பில் கடாயை வச்சுக்கிறேன். அது கடாயை காயத்துக்குள்ளே நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுப்போம், வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். பச்சடியையும் நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும், பச்சை மிளகா புளி தூக்கியும். அதுக்குள்ளே நான் வெங்காயம் அரிஞ்சிட்டு வந்துடுறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம், அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா போட்ட போதும். கட் பண்ணிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போடல, இப்போ நான் வந்து பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன். தக்காளி, அரிஞ்சு வச்ச தக்காளி, இந்த பச்சை மிளகா புளித்தொக்கு ரெடி ஆகிட்டு ஒரு அடுப்பில். அதுக்குள்ளே நான் சாம்பார் பண்ணிடுறேன், சிம்பிளான முறையில் சாம்பார், சீக்கிரமாக முடிக்கிறது. இதெல்லாம் வேகட்டும். கல் உப்பு போட்டுக்கிறேன், மறுபடியும் வதக்கிக்கிடுவோம். அதுக்குள்ளே பெருங்காயத்தூள் உதிர்த்து டப்பா ஓப்பன் பண்ணணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அவிச்சு வச்ச பார்த்தீங்களா கத்திரிக்காய், வேக வச்சு வச்ச கத்திரிக்காயும் இதில் போட்டுட்டு அவிச்ச பருப்பையும் வைக்கணும், வேகட்டும். நான் வேக வச்சு போட்ட கத்திரிக்காய் வேக வச்சு போட்டுட்டேன். அப்படின்னா தான் சாம்பார் நல்லா, இது ஒரு வித்தியாசமான டக்குன்னு செய்கிற சாம்பார், அர்ஜென்ட்டாக பண்ணிடலாம். வேக வச்ச கத்திரிக்காய் அதில் போட்டுக்கிட்டேன், இன்னும் வேகட்டும். அடுத்தது வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் சாம்பார் பண்ணிட்டேன். இந்த கத்திரிக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. பருப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை வாங்கிக்கிறீங்க.
இது வந்து பச்சை மிளகா புளித்தொக்கு. பச்சை மிளகா புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்காய் சாம்பார். அடுத்தது வந்து கத்திரிக்காய் மட்டும் எண்ணெயில் போட்டு எடுக்கணும். பச்சை மிளகா புளித்தொக்கு, கத்திரிக்காய் கடைஞ்ச சாம்பார், ஒயிட் ரைஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணால் அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் சீக்கிரமாக செய்திடலாம் கத்திரிக்காய் காரம் சாம்பார். சால்ட் எடுத்துக்கிட்டேன். பெப்பர் தூள், சிக்கன் 65 மசாலா தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட்டு எல்லாம் நம்ம இதில் போட்டு பரட்டிக்கிறேன். வேக வச்ச கத்திரிக்காவில் நான் ஒன்றும் பாதிமாக தான் வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், புளி தண்ணி, ஆயிடுச்சு. இதை எண்ணெய் ஊற்றிட்டு இதை வறுத்துற வேண்டியதுதான். கத்தரிக்காய் வறுவல், கத்தரிக்காய் சாம்பார்.
அதுதான் இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான் எண்ணெயிலேருந்து. காட்டிகிட்டே இருங்க, அதுக்குள்ளே இது எடுத்துனாரு வறுத்து. ஏற்கனவே வேக வச்சது, அதனால் வந்து